வணக்கம். புதுச்சேரி கொத்தபுரிநத்தம் முத்துமாரியம்மன் கோவிலில் 75 அடி உயர கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் திருவண்டார் கோயில் அருகே கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் 10 நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினசரி சுவாமிக்கு பூஜைகளும் சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்றது. 5ஆம் நாள் திருவிழா பூ பல்லக்கில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் ஊரணி பொங்கல், சாகை வார்த்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 75 அடி உயரமுள்ள கழுமரத்தில் காப்பு கட்டிய பக்தர்கள் மட்டுமே ஏறி அமர்ந்தனர். பின்னர் கூடையில் வரும் மோரை அருந்திய பிறகு அங்கிருந்த எலுமிச்சை பழத்தை பக்தர்களுக்கு வீசி எறிந்தனர். அந்த பழத்தை பிடித்து சாப்பிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் பிறகு கும்பம் கொட்டப்பட்டுள்ள சோற்றினை பக்தர்களுக்கு அள்ளி கொடுத்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர், திமுக மாணவரணி செயலாளர் CVMP எழிலரசன் அவர்களின் தலைமையில் மாநில மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி, இணை செயலாளர்கள் C. ஜெரால்ட், S. மோகன் மற்றும் துணை செயலாளர்கள் மன்னை சோழராஜன், சேலம் தமிழரசன், அதலை P. செந்தில்குமார், அமுதரசன், PM ஆனந்த், பொன்ராஜ், VG கோகுல், திருமதி பூர்ணா சங்கீதா சின்னமுத்து, திருமதி J. வீரமணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் SP மணிமாறன், துணை அமைப்பாளர்கள் கண்ணன், அமுதன், கீர்த்தி எழினி, ஸ்டீஃபன்ராஜ், ஸ்ரீஹரி, தமிழ்மகள் ஜான்சி, முத்தரசன் ஆகியோர் புதுச்சேரியில் லப்போத் வீதியில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழா மற்றும் மாணவரணி ஆக்கப்பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் அவர்களுக்கு மகாகவி பாரதி கலை இலக்கிய மன்றம் நடத்திய சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் அவர்களுக்கு சாதனையாளர் விருதும், அவரிடம் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் மற்றும் கராத்தே பிரிவில் சாதனையாளர்களுக்கான கலைத்தென்றல் விருது மகாகவி பாரதி கலை இலக்கிய மன்றம் செயலாளர் கவிஞர் தமிழ் பிரியன் அவர்களால் மாணவ மாணவிகளுக்கான சுஜிதா, மகதி, நூரல் இன்சாரா, எல்வின் ஸ்டான்லி, கிஷோர், பிரகதீஷ்குமார், வாசுதேவ், ஹருணி, மாஷி மரியம், அனுப் லோகேஸ்வர், அஸ்வின், கர்ணா, கிருஷ், ராகுல், ஜான் திவாகர், நாக்ஷா ஜெயின், லோகித் செல்வம் என 18 வீரர் வீராங்கனைகள் காரைக்கால் மாவட்டத்திற்கும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் மாணவர்கள் விருதுகள் பெற்றுள்ளனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வானக்கார முனுசாமி நாயக்கரால் செய்து வைக்கப்பட்ட வெள்ளி யானை வாகன புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 63 நாயன்மார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் 63 நாயன்மார்கள் மற்றும் அக்னிபுத்திரன் வாகனம் வீதி உலா நடைபெற்றது. மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீரதீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேலதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி பாமக தலைவர் கணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சுவாமி வில்லியனூர் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திமுகவின் முன்னோடிகளில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் உழைப்பாளர் கட்சி இன்று ஒரு கட்சியை தொடங்கி திமுக தற்போது பயன்படுத்தி வரும் உதயசூரியன் சின்னத்தை முதலில் சுயாட்சி சின்னமாக பெற்றவருமான கோவிந்தசாமி திமுகவில் இணைந்த பின்னர் திமுக அமைச்சரவையில் அண்ணா முதல்வராக இருக்கும் பொழுது அமைச்சராக இருந்து பின்னர் உடல்நல கோளாறு காரணமாக உயிரிழந்தார்.
அதற்கு பிறகு அவரது மனைவி, அவரது மகன் சம்பத் ஆகியோர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தனர். இந்நிலையில் கோவிந்தசாமியின் மகன் சம்பத் தற்போது பாஜகவில் இணைந்துள்ளார். பாஜகவின் மாநில துணைத் தலைவர்களில் அவர் ஒருவர். இன்று கோவிந்தசாமி நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். ஏராளமான பிஜேபியினர் திரண்டு கோவிந்தசாமிக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பல்வேறு பழ வகைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எஸ்வி பட்டியல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் PS கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்து சென்ற வழக்கில் பத்திரை எழுத்தர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பாஸ்கரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி பணி முடித்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது பாஸ்கரனை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கிவிட்டு அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்களை பறித்து சென்றது. பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் தாமதப்படுத்தியதால் தேங்காய்திட்டை சார்ந்த பத்திர எழுத்தர் மணிகண்டன் அறிவுறுத்தலின் பேரில் சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை பறித்து சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பத்திர எழுத்தர் மணிகண்டன், வில்லியனூரை சார்ந்த ராஜசேகர், சுபாஷ் சந்திர போஸ், கடலூர் மாவட்டம் தூக்கணப்பாக்கம் பகுதியைச் சார்ந்த அனீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களபலியிடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீமிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டு களித்தார். சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய, ஹெஸ்ட்ரோனி மாசிலாமணி தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்க, சிவரஞ்சனி விஜயபாஸ்கர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து கலைமாமணி, அமுதகவி, ஆறுசெல்வன், பாவலர், புதுவை இளங்குயில் வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் ஓசை மாத இதழ் ஆசிரியர் தாமோதரன் நோக்க உரையாற்ற தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரை ஆற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான அலன் ஆனந்தன் நூலை வெளியிட முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக்கொண்டார்கள். சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய வழக்கறிஞர் கோவிந்தராசு, சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத் தலைவர் காணிக்க பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலூர் மேரி, உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரை ஆற்ற குருமாம்பேட் கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மணிவண்ணன் நன்றி உரை ஆற்றினர். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காந்தி வீதியில் பழமை வாய்ந்த ஆலயமாக திகழ்கிறது வரதராஜ பெருமாள் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது.
பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, ராமலிங்கம், சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் அதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகளை ரெட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்த சங்கத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே பஞ்சவாடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா துவங்கியது. வசந்த உற்சவ விழாவை ஒட்டி தினந்தோறும் ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர், சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தை ஒட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாரணைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் காவல்துறையினர் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக திருசூலம் மூலம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரிய காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவை விற்கப்படுகிறதா என பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கரன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து கோவிந்தசாலை பகுதியில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுவையில் சில உணவகங்களில் உணவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் தரமில்லாத இருப்பதாக பல துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல்வேறு புகார்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் தரம் இல்லாமல் உணவு வழங்குவதாக புகார் வந்துள்ளது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் உணவகத்தை சோதனை செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.